இப்போ 100 ரூபாயில் இருக்கக்கூடிய ஷேரு 150 ரூபாயா வந்து அடுத்த வருஷம் போகும். அதுக்கு அடுத்த வருஷம் வந்து ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் நியூஸில் 80 ரூபாயா மாறும். ஆக்சுவலாக ப்ரைஸ் ஆனது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இந்த ஃப்ளக்சுவேஷனில் இதை வந்து எக்கனாமிக் சைக்கிள்னு சொல்லுவோம். மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல லைக் வந்து ஒரு நல்ல ஃபால்க்கு அப்புறம் மார்க்கெட் டீப் டிஸ்கவுண்ட் ஸ்பேஸ்ல இருந்து ரிவர்சல் ஆகுதுன்னா ஒன்று இந்த மாதிரி வி ஷேப்ல ரிவர்சல் ஆகும். ஸோ இந்த இடத்துல பாருங்க மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வந்து கொடுத்துருக்கு. இது லைக் வந்து வி ஷேப். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது, ஒரு எஜுகேஷனல் பர்பஸஸ்க்கான வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், கிராஜுவலாக இயர் ஆன் இயர் வந்து ப்ரைஸ் ரைஸ் ஆகுது. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் ரைஸ் ஆகிறது கிடையாது. இன்றைக்கி வந்து ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வாங்கினோம்னா 10 வருஷம் கழித்து அந்த ஸ்டாக் வந்து 1000 ரூபாயா மாறும். இல்லை ஒரு 5 வருஷம் கழித்து அந்த ஸ்டாக் வந்து 400 ரூபாயா 500 ரூபாயா மாறும். பட் இதுக்கு இடைப்பட்ட அந்த ஸ்டாக் வந்து ட்ராவல் ஆகிறது. இப்போ 100 ரூபாயில் இருக்கக்கூடிய ஷேரு 150 ரூபாயா வந்து அடுத்த வருஷம் போகும். அதுக்கு அடுத்த வருஷம் வந்து ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் நியூஸில் 80 ரூபாயா மாறும், திருப்பியும் ஒரு 120 ரூபாயா மாறும். ஆனால் நமக்கு தெரிஞ்சிருக்குது லாங் ரனில் ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சுட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். பட் ஆக்சுவலாக ப்ரைஸ் ஆனது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இந்த ஃப்ளக்சுவேஷனில் இதை வந்து எக்கனாமிக் சைக்கிள்னு சொல்லுவோம். எக்கனாமிக் அண்ட் பிஸ்னஸ் சைக்கிள்னால் என்ன, எனக்கு அதை பற்றி தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு சிம்பிள் ஸ்டோரி சொல்கிறேன். 2006-2007 சென்னை சரௌண்டிங்கில் அதிகமாக ஐடி இண்டஸ்ட்ரி வளர்ந்து வரக்கூடிய அந்த டைமில் நிறைய அவுட் சைடு பீப்புள்ஸ், சென்னை அவுட் ஆஃப் சிட்டியில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து மென் அண்ட் உமன் அப்போது படித்தவங்க எல்லாமே சென்னைக்கு வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஐடி இண்டஸ்ட்ரி நல்லாவே ஒரு டெவலப் ஆன ஒரு டைம். அப்போது அந்த மக்கள் வந்து அங்கே தங்கி ஒர்க் பண்ணுறாங்களே அவங்களுக்கு வந்து ஹவுசிங் வந்து நிறைய தேவைப்படுச்சு, வீடு வந்து தேவைப்படுச்சு. ஜஸ்ட் ஒரு 8000 ருபீஸ் ரெண்ட் இருக்கக்கூடிய இடத்துல கூட 10,000 12,000க்கும் போகிறதுக்கு தயாராக இருந்தாங்க. அந்த அவுட் ஆஃப் சிட்டியில் 8,000 தான் அந்த வீடு வந்து ரெண்ட் இருந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் ஈஸியாக 10,000 11,000 கூட அந்த வீடை வந்து ரெண்ட்டுக்கு இருக்கிறதுக்கு மக்கள் தயாராக இருந்தாங்க. அப்போ அதை பார்த்துட்டு நிறைய பேர் அந்த இடத்துல வீடு கட்டினவங்களுக்கும் வீடு சேல் ஆயிடுச்சு. அதை பார்த்துட்டு இன்னும் நிறைய கம்பெனிஸ் வந்து வீடு கட்டினாங்க, அதுவும் வந்து ஈஸியாகவே சேல் ஆச்சு. அப்போ அந்த இண்டஸ்ட்ரி வந்து நல்லா வளர்ந்துக்கிட்டே வந்தது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் 2008 மிடிலெலாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. வேர்ல்டு ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. அப்போ அந்த டைமில் நிறைய பேருக்கு இந்தியாவில் கூட நிறைய பேருக்கு லே ஆஃப் பண்ணாங்க, நிறைய ஐடி பீப்புள்கிட்ட வந்து லே ஆஃப் பண்ணாங்க. அப்போது சில 100 கோடி ரூபாய் செலவழித்து மல்டி ஸ்டோரி பில்டிங் கட்டி வச்சுருக்கவங்களுக்கு அந்த இடத்துல பில்டிங் சேல் ஆகாமல் இருக்கும். இது வந்து ஒரு மாதம்னா பரவாயில்ல, பல மாதங்கள் இது கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே வரும்போது என்னாகும், அவங்க இன்ட்ரெஸ்ட்டு அந்த கம்பெனி இன்ட்ரெஸ்ட் பே பண்ண முடியாமல் கொலாப்ஸ் ஆகும். இதே மாதிரி பல கம்பெனிஸ் வந்து பே பண்ண முடியாமல் பேங்க்ரப்ட் ஆகும்போது அந்த இண்டஸ்ட்ரியே கொலாப்ஸ் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒவ்வொரு செக்டாரும் கொலாப்ஸ் ஆகிறது. லேமன் பிரதர்ஸ்னு சொல்லக்கூடிய லேமன் பிரதர்ஸ் கொலாப்ஸ் ஆனது 2008 கிராஷில் இந்த மாதிரி தான். ஸோ இதுதான் பிஸ்னஸ் சைக்கிள்னு சொல்லுவோம். ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த எக்கனாமிக் சைக்கிளில் ப்ரைஸ் ஆனது 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா எப்படி இன்க்ரீஸ் ஆகிறது. இப்போ இந்த சைக்கிளில் ஒரு பாட்டம்லேருந்து இன்னொரு பாட்டம் ப்ரைஸினுடைய நகர்வு வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு, வால்யூமை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பக்கம் வந்து ப்ரைஸினுடைய மூமெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பக்கம் 20 பேர் வந்து பை பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் ஒரு 13 பேர் வந்து செல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த பக்கம் போகும் ப்ரைஸ் ஆனது? நீங்கள் கீழே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ கீழே கமெண்டில் வந்து போடுங்க. ஆப்வியஸ்லி 199 பேர் என்ன நினைப்பாங்க, பை சைடு தான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 20 பேர் பை பண்ணுறாங்களே. பட் அதுதான் இல்லை, மார்க்கெட் செல் பக்கமும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஸ்க்ரீனுக்கு பின்னாடி வந்து நடக்கு. இது எப்படி நடக்கு அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இந்த பக்கம் ஒரு 20 பேர் வந்து 20 ஷேரை வந்து பை பண்ணுறாங்க. ஆனால் இந்த பக்கம் 13 பேர் தான் இருக்காங்க. ஆனால் அவங்க செல் பண்ணக்கூடிய ஷேருடைய குவான்டிட்டி
1000 ஷேர் வந்து செல் பண்ணுறாங்க. இப்போ சொல்லுங்கள், எந்த பக்கம் வந்து ப்ரைஸ் வந்து மூவ் ஆகும்? கீழே தானே மூவ் ஆகும், மார்க்கெட் செல்லில் தானே மூவ் ஆகும். ஸோ மெயின் திங் இந்த மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு வால்யூம் தான். வால்யூம் அதிகமாக ட்ரேட் பண்ணுறது யார்? ப்ரைவேட் ஈக்விட்டி, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ், சாவரின் வெல்த் ஃபண்ட், பென்ஷன் ஃபண்ட், மியூச்சுவல் ஃபண்ட், எஃப்ஐஐ, டிஐஎஸ், ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ். இந்த மாதிரி நான் ஸ்டேட் பண்ணியிருக்கிறது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஹை வால்யூம்லேருந்து லோவஸ்ட்டு வால்யூம் இருக்கிறதுலே லோவஸ்ட்டு வால்யூமில் யார் பண்ணுறா? ரீட்டைல் ட்ரேடர். நம்மளை மாதிரி ரீட்டைல் ட்ரேடர் தான் இருக்கிறதுலே கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம கண்ட்ரோலில் ப்ரைஸ் கிடையாது. ப்ரைஸை அப் சைடும் டவுன் சைடும் ஒரு ரீட்டைல் ட்ரேடரால் ஒரு பிரேக் அவுட்டு நடத்த முடியாது. ப்ரைஸை மார்க்கெட்டை கிராஷ் பண்ண முடியாது. ஸோ மார்க்கெட்டை ஆப்ரேட் பண்ணுறது, மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறது, மார்க்கெட்டை மூவ் பண்ணுறது இந்த ஹை ப்ரொஃபைல் வால்யூமில் உள்ள இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இவங்க ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையும் இவங்களுடைய மூமெண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதை தான் நம்ம டெக்னிக்கலாக வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ப்ரைஸ் ஆனது ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிறது. இந்த மாதிரி கிராஜுவலாக ஸ்ட்ரைட் லைனாக இன்க்ரீஸ் ஆகிறது கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் சரி, கமாடிட்டி மார்க்கெட் ஆர் ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும் சரி, ப்ரைஸ் ஆனது ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் இந்த மாதிரி ஒரு ஃப்ளக்சுவேஷனில் தான் ப்ரைஸோடைய மூவ்மெண்ட் வந்து இருக்கும். இது பேஸ்ட் ஆன் எக்கனாமிக் சைக்கிளை பேஸ் பண்ணி இருக்குது. இதில் ப்ரைஸ் வந்து அப்சைடு, இந்த கண்ட்ரோல் வந்து யார் கையில் வந்து அதிகமாக இருக்குது? ஹை வால்யூம் ட்ரேட் பண்ணக்கூடிய ஹை நெட்வொர்த் இன்வெஸ்டர்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், ஹெட்ஜ் ஃபண்ட், மியூச்சுவல் ஃபண்ட், பென்ஷன் ஃபண்ட், இந்த மாதிரி ஹை வால்யூமில் ட்ரேட் பண்ணுறவங்களுடைய கையில் தான் இந்த மார்க்கெட் இருக்குது. ஜென்ரலாக இந்த ஒரு ஸ்விங்கை எடுத்துக்கோங்க, மார்க்கெட் வந்து இந்த ஒரு ஸ்விங்கை எடுத்துக்கோங்க. இந்த பாட்டம் மோஸ்ட் ரீஜனில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுவா அண்ட் இதில் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வந்து நடக்கும்? ஜென்ரலாக ஒரு அக்யூமுலேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். பட் இதில் இன்னுமே டீட்டெயிலாக இந்த இடத்துல என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வந்து நடக்கும் டெக்னிக்கல், அண்ட் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுவா, யார் இந்த இடத்துல ப்ரைஸை ட்ரைவ் பண்ணுவா, அண்ட் அடுத்த ஸ்டேஜ் எக்ஸ்பான்ஷன் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இந்த இடத்துல யார் பார்ட்டிசிபேட் பண்ணுவா, அண்ட் ரீஅக்யூமுலேஷன் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல யார் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, அண்ட் அகெயின் ரீஎக்ஸ்பான்ஷன் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஃபைனலாக இந்த இடத்துல வந்து டாப்பில் பீக்கில் இருக்கும்போது, ஒரு எக்கனாமிக் வந்து பீக்கில் இருக்கும்போது பபுள் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இந்த பபுள் ஸ்டேஜில் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வந்து நடக்கும், அண்ட் மார்க்கெட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்பேஸ்க்கு வந்து வரும், ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஸ்பேஸுக்கு வந்து வரும். இந்த இடத்துலலாம் என்ன மாதிரியான எக்கனாமிக்கல் ஃபேக்ட் வரும், யார் இதில் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையும் இன்டெப்த்தாக டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ்லையும் பார்க்கலாம். ரொம்ப ஃபண்டமெண்டல்ஸ் நான் ஆட் பண்ணல, பட் டெக்னிக்கலாக எல்லாருக்கும் புரியும்படியுமா ஒவ்வொரு ஸ்டேஜஸில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மார்க்கெட் இந்த மாதிரி ஃபால் ஆகும்போது, அதாவது ஒரு கிராஷில் தான் இந்த மாதிரி டீப் டிஸ்கவுண்ட் ஃபேஸே வந்து நடக்கும். எவ்ரி கிராஷ்லையும் இந்த டீப் டிஸ்கவுண்ட் ஃபேஸ் நடக்கும். ஜென்ரலாக இந்த எக்கனாமிக் சைக்கிள் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் வந்து ப்ரைஸ் வந்து ஒரு கிராஜுவல் ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் வேல்யூன்னு அர்த்தம். ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்டோடைய ரியல் வேல்யூ, ஒரிஜினல் வேல்யூ, ப்ரைஸ் ஆனது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து சில நேரம் வந்து அந்த ரியல் வேல்யூவோட அதிகமான வேல்யூ ட்ரேட் ஆகும், ரியல் வேல்யூவோட கம்மியான ரேட்டுக்கு ட்ரேட் ஆகும். அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எப்போ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? பெரிய பெரிய மெகா இன்வெஸ்டர்ஸ் வந்து எப்போ இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, இந்த ரியல் வேல்யூவோட கம்மியான ரேட்டுக்கு வரும்போது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆர் இந்த ரியல் வேல்யூல இருந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பான்ஷன் ஃபேஸுக்கு போகுது அப்படின்னா அந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சரி, இப்போ இந்த டீப் டிஸ்கவுண்ட் ஃபேஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பாட்டம் மோஸ்ட் ஸ்பேஸில் என்ன நடக்கும், யார் இந்த இடத்துல ட்ரைவ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பாட்டம் மோஸ்ட் ஸ்பேஸில் எந்த ஒரு இன்வெஸ்டரும் அந்த அளவுக்கு வந்து இன்வால்மெண்ட் ஆக மாட்டாங்க. இப்போ லைக் வந்து சைனீஸ் மார்க்கெட் இருக்குது அப்படின்னா, அந்த சைனீஸ் மார்க்கெட்டில் எந்த ஒரு இன்வால்மெண்ட்டும் இப்போதைக்கு இல்லை. ஒன்லி திங், இந்த மாதிரி டீப் டிஸ்கவுண்ட் ஃபேஸ்லேருந்து மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணுறது கவர்மெண்ட்டை தான். ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல கவர்மெண்ட் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் ஆர் இந்த இடத்துல வந்து எக்கனாமிக்கல் பூஸ்டப்பான ஆக்டிவிட்டீஸ், டேக்ஸ் ரிடக்ஷன், மணியை வந்து அவுட்ஃப்ளோ பண்ணுறதுக்கு உண்டான அனைத்து ஆக்டிவிட்டீஸ்லையும் சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து இன்வால்மெண்ட் ஆகும், அந்த கவர்மெண்ட் வந்து இன்வால்வ் ஆகும். ஸோ இந்த டீப் டிஸ்கவுண்ட் ஃபேஸில் டெக்னிக்கல் ஃபேக்டராக மார்க்கெட் ரீபவுண்ட் ஆகுது, ரிவர்சல் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, மார்க்கெட் நல்ல டீப்பாக ஃபால் ஆகும்போது
மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல லைக் வந்து ஒரு நல்ல ஃபால்க்கு அப்புறம் மார்க்கெட் டீப் டிஸ்கவுண்ட் ஸ்பேஸ்லேருந்து ரிவர்சல் ஆகுதுன்னா ஒன்று இந்த மாதிரி வி ஷேப்பில் ரிவர்சல் ஆகும், ஆர் ப்ரைஸ் கீழே ஃபால் ஆகுது, நல்லா ஃபால் ஆகுது, இந்த இடத்துல டீப் டிஸ்கவுண்ட் ஃபேஸில் இந்த மாதிரி டபிள்யூ ஷேப்பில் மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகும், ஆர் ப்ரைஸ் வந்து ரொம்ப நாள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல டைம் எடுத்து பண்ணுறதுல வந்து யூ ஷேப்பில் ரெக்கவர் ஆகும். இது வந்து ஜென்ரலாக நம்ம கிளாஸில் வந்து எடுக்கிறது, ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து எடுக்கிறது இந்த மாதிரி ரொம்ப நாள் ப்ரைஸ் வந்து டைம் எடுத்து எடுக்கும், யூ ஷேப்பில் ரெக்கவர் ஆகும். இதை விடவும் இன்னும் ரொம்ப நாள் டைம் ரெக்கவர் ஆகுதுக்கு டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நல்ல ஃபால்க்கு அப்புறம் லைக் வந்து ரொம்ப ஸ்லோவஸ்ட் ரெக்கவரி வந்து எல் ஷேப் ரெக்கவரின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எல் ஷேப்பில் ரெக்கவர் ஆகும். இப்போ லைக் வந்து நிஃப்டினுடைய சார்ட் எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு இதுக்கும் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நிஃப்டினுடைய சார்ட்டை வந்து எடுத்துக்கோங்க, நிஃப்டினுடைய மந்த்லி சார்ட் வந்து எடுத்துக்கோங்க, ஆர் வீக்லி சார்ட் வந்து எடுத்துக்கோங்க, வீக்லி சார்ட் ஆர் மந்த்லி சார்ட் வாட் எவர். வீக்லி சார்ட்டில் இன்னும் கூட நமக்கு கிளியராக ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ 2020 வந்து மார்க்கெட் கிராஷ் ஆச்சுல, 2019 2020 மார்க்கெட் கிராஷ் ஆச்சா. ஸோ இந்த இடத்துல பாருங்க மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வந்து கொடுத்துருக்கு. இது லைக் வந்து வி ஷேப் ரெக்கவரி. ஓகே, இதே நீங்க பேங்க் நிஃப்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்சல் ஆகும்போது டபிள்யூ ஷேப்ல ரெக்கவர் ஆகுதா. இதில் பாருங்க நல்ல ஃபால் ஆயிருக்கு, ஃபால் ஆகிட்டு அகெயின் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகுது, அகெயின் மார்க்கெட் கீழே ஃபால் ஆகுது, அகெயின் மார்க்கெட் ரைஸ் ஆகுது. இந்த மாதிரி டபிள்யூ ஷேப்பில் வந்து நமக்கு வந்து ட்ரேடிங் எடுக்கிறதுக்கு டைம் இருக்கும். ஏன்னா இந்த டபிள்யூ ஷேப்பில் இந்த நெக்லைன் வந்து பிரேக் ஆகும், பிரேக் ஆகிட்டு அகெயின் அதை ரீடெஸ்ட் பண்ணி அப் சைடு வந்து ரிவர்சல் ஆகும், கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆயிருக்கா. ஸோ இது வந்து டபிள்யூ ஷேப் ரெக்கவரி. இதே மாதிரி வேற வேற ஸ்கிரிப்ட்ல நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் ரீபவுண்ட் ஆனது இப்போ வந்து லைக் வந்து ரொம்ப நாள் டைம் எடுத்ததுன்னா ஐடிசி எடுத்துக்கோங்க. ஐடிசி வந்து ஒரு எல் ஷேப் ரெக்கவரிக்கு கரெக்டான ஒரு இடம். இப்போ ஐடிசியும் நல்லா ஃபால் ஆயிருக்கு, இதுவுமே இங்க இருந்து நல்ல ஒரு ஃபால், டீப் ஃபால் வந்து கொடுத்துருக்கு. பட் ரெக்கவரி வந்து பாருங்க மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டா இங்க இந்த ஸ்டேஜுக்கு வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. பட் இந்த ரெக்கவரி ஸ்டேஜ் வந்து எப்படி எடுத்திருக்கு பாருங்க, ஒரு நல்ல ஃபால்க்கு அப்புறம் லைக் வந்து எல் ஷேப்ல ரெக்கவர் ஆயிருக்கா. மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஃபால்க்கு அப்புறம் இந்த வித்தின் இந்த ஜோன்ல ரெக்கவர் ஆயிருக்கு. பட் இருக்கிறதுலே ஸ்லோவஸ்ட் ரெக்கவரி இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. ரெக்கவரிங்கிறது என்ன, 90% வந்துச்சுனாலே அது ரெக்கவரி தான். ஸோ இது எடுத்துக்கிட்ட டைம் வந்து என்ன, வி ஷேப்புங்கிறது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகிடும், குயிக்காக ரெக்கவர் ஆகிடும். அதை விட கொஞ்சம் ஸ்லோ வந்து இந்த டபிள்யூ ஷேப் ரெக்கவரி, அதை விட இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாஸ்ட் ரெக்கவரினா யூ ஷேப் ரெக்கவரினா இந்த யூவில் வந்து இந்த பாட்டம் மோஸ்ட்ல கொஞ்சம் டைம் எடுக்கும். அகெயின் இப்போ நிறைய ஏரோஸ்பேஸ் ஏர் பேஸ்டு கம்பெனிஸ் எல்லாமே வந்து யூ ஷேப் ரெக்கவரி தான் ஆச்சு. ஏன்னா கொரோனாக்கு அப்புறம் இந்த ஏரோஸ்பேஸ் வந்து அதிகமாக ரெக்கவர் ஆகிறதுக்கு இட் வில் டேக் லாங் டைம். இதுக்கு அடுத்து எல் ஷேப் ரெக்கவரிக்கு நீங்கள் ஐடிசி வந்து எடுத்துக்கலாம், ஸ்லோவஸ்ட் ரெக்கவரி. ஏன்னா நிறைய டைம் வந்து இந்த ஹோட்டல்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு டைம் வந்து அதிகமாக தேவைப்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி என்ன ரீசன் இருக்கோ அதை நம்ம சார்ட்ல நம்ம பார்க்க முடியும். இது வந்து டீப் டிஸ்கவுண்ட் ஃபேஸ்ல கவர்மெண்ட் தான் இதை ட்ரை பண்றாங்க. அண்ட் இதுல இந்த மாதிரி 4 ஸ்டேஜஸ் வந்து இருக்கும். இப்போ உங்களுக்கு புரியுதா? ஓகே, இது ஃபர்ஸ்ட். ஸோ இந்த எக்கனாமியுடைய டீப் டிஸ்கவுண்ட் ஸ்பேஸ்ல இருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுதுன்னா 4 ஸ்டேஜஸ் இந்த இடத்துல நம்ம சிம்டம்ஸ் வந்து காமிக்கும். அதே மாதிரி இதுல ட்ரை பண்றது யாரு, கவர்மெண்ட் வந்து ட்ரை பண்ணுவாங்க. சரி, ஒன்ஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்ஷன்ஸ் நடந்துச்சுன்னா அகெயின் இந்த இடத்துல ஒரு அக்யூமுலேஷன் ஸ்பேஸ் வந்து நடக்கும். அகெயின் ஒரு ட்ரெண்டிங் ஃபேஸு, எக்ஸ்பென்ஷன் ஃபேஸு, அகெயின் ரீ அக்யூமுலேஷன், அகெயின் ஒரு ட்ரெண்டிங்க்கு அப்புறம் பபுள் ஸ்டேஜ் வந்து கிரியேட் ஆகும். இந்த பபுள் ஸ்டேஜில் என்ன நடக்கும், இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் அக்யூமுலேஷனில் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வந்து நடக்கும், இந்த பர்டிகுலர் பிளேசஸில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அக்யூமுலேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சம் பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். லைக் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன், இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டுக்கு அப்புறம் ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஆர் வெட்ஜ் பேட்டர்ன்.
ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் அக்யூமுலேஷன்ல இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஆர் வெட்ஜ் பேட்டர்ன், நல்லா கவனிங்க, இது வந்து ட்ரையாங்கிள் ஆர் வெட்ஜ் பேட்டர்ன் வந்தது அப்படின்னா தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த மாதிரி சேனல் ஃபேஸ் வந்து காமிக்கும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஆர் வெட்ஜ் பேட்டர்ன் மாதிரி வந்ததுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு லைக் வந்து ஒரு சேனல் மாதிரி காமிக்கும், ஆர் லைக் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிளாக் மாதிரி காமிக்கும். ரொம்ப லோவஸ்ட் ஸ்பேஸ்ல லோவஸ்ட் டிகிரியில இந்த மாதிரி ஒரு ஃபிளாக் ஸ்பேஸ் மாதிரி காமிக்கும். இது வந்து செகண்ட் ஸ்பேஸ் ஆஃப் அக்யூமுலேஷன்ல வந்து நடக்கும். ஸோ மார்க்கெட்ல நம்ம என்ன பிளேஸ்ல இருக்கோம், ஓகே, என்ன பிளேஸ்ல இருக்கும், இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கும் அப்படின்னா இந்த எக்ஸ்பென்ஷன் ஸ்பேஸ்ல ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்ல வந்து சீக்வன்ஸ் ஆஃப் பையிங் ஒவ்வொரு இடத்துலயுமே மார்க்கெட் வந்து ஒரு எக்ஸ்பென்ஷன் ஸ்பேஸ்ல இருக்கு, ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்னா ஒரு ஆஃப்டர் இந்த அக்யூமுலேஷனுக்கு அப்புறம் ஒரு ட்ரெண்டிங் நடக்கும் இல்லையா, இந்த ட்ரெண்டிங் நடக்கும்போது சீக்வன்ஸ் ஆஃப் பையிங் ஒவ்வொரு லோவஸ்ட் பிளேஸ்லயும் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வால்வ் ஆவாங்க. இந்த மாதிரி மார்க்கெட் ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்ட் நியர்பைல வரும்போது இன்வெஸ்டர்ஸ் இன்வால்வ் ஆவாங்க. லைக் வந்து இப்போ நீங்க நிஃப்டிவே எடுத்துக்கோங்களேன், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் மார்க்கெட் வந்து பையர்ஸ் வந்து இந்த ட்ரெண்டிங் உடைய பாட்டம்ல இன்வால்வ் ஆகிறாங்க, அகைன் வந்து மார்க்கெட் மேல ரைஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல பாருங்க, இது வந்து அக்யூமுலேஷன் ஸ்பேஸ். அப்போ இந்த இடத்துல பாருங்க லைக் வந்து சேனல் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கா. சரி, இதோட பாட்டம் மோஸ்ட்ல வந்து என்ன மாதிரி ஃபார்மேஷன் நடந்திருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் மார்க்கெட் வந்து வி ஷேப்ல ரெக்கவர் ஆயிருக்கு, ரெக்கவர் ஆகி உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சேனல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ லாஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஸ்பேஸ்ல வந்து நடக்கும். இப்போ வந்து செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ட்ரெண்டிங் தான் நடக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லைக் வந்து ஒன்னு வெட்ஜ் ஸ்பேஸ் வந்து நடக்கும், வெட்ஜ் மாதிரி நடக்கும். லைக் வந்து ஒரு ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி அப்படியே ஷ்ரிங்க் ஆகிட்டே போகும், அகைன் ஒரு ட்ரெண்டு, இது பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு ட்ரெண்டு, அகைன் மார்க்கெட் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பபுள் ஸ்டேஜுக்கு வந்து வரும். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு அப்புறமும் ஒரு அக்யூமுலேஷன், எக்ஸ்பென்ஷன், அக்யூமுலேஷன், எக்ஸ்பென்ஷன். ஸோ இந்த சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைக் வந்து ஒரு ரிவர்சலுக்கு அப்புறம் 4 ஸ்டேஜ் ஆஃப் மார்க்கெட் ரெக்கவரி அண்ட் அக்யூமுலேஷன், எக்ஸ்பென்ஷன், accumulation, expansion, market bubble and distribution phase, redistribution, again downtrend, again redistribution. So இப்போ இந்த சைக்கிள் இருக்கு இல்லையா, மார்க்கெட் உடைய இந்த சைக்கிள் இங்க இருந்து இது வரைக்கும் இந்த ஒரு சைக்கிள் வந்து எவ்வளோ டைம் வந்து எடுத்துக்கும் அப்படின்னா எக்கனாமி வந்து 8 இயர்ஸ்ல இருந்து 11 இயர்ஸ், 8 இயர்ஸ் டு 11 இயர்ஸ் வந்து ஒரு எக்கனாமிக் சைக்கிள்னு சொல்லுவோம். நீங்க ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையும் ஒவ்வொரு டெக்கேட்லையும் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிஃப்டியவே எடுத்துக்கோங்க, பாஸ்ட் ஹிஸ்ட்ரி வந்து பார்ப்போம். மந்த்லியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் மார்க்கெட் கிராஷ் வந்து 1992ல் வந்திருக்கா. ஸோ சார்ட் வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல தான் இருக்குது, இந்த இடத்துல ஒரு கிராஷ் வந்து நடந்திருக்கு. ஸோ செகண்ட் ஸ்பேஸ் வந்து .com கிராஷ்னு சொல்லுவோம், 2000ல் நடந்திருக்கு. அப்போ 1992க்கும் 2000க்கும் எத்தனை இயர் கேப் இருக்கு? 8 இயர்ஸ். ஓகே, 2000ல் .com கிராஷ் வந்து நடந்திருக்கு. ஓகே, இது சார்ட்ல வந்து கொஞ்சம் சின்னதாக தெரியும். இப்போ 2000க்கு அடுத்து இந்த இடத்துல பாருங்க, 2008ல் வந்து ஒரு கிராஷ் நடந்திருக்கா. ஸோ இந்த இடத்துல பாருங்க 2008ல் ஒரு கிராஷ் நடந்திருக்கா. ஸோ 2000ல இருந்து 2008 ஒரு கிராஷ், ஆல்மோஸ்ட் 2008 உடைய லாஸ்ட்ல தான் நடந்துச்சு. சரி, இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க 2008க்கு அடுத்து 2019ல் ஒரு கிராஷ் நடந்திருக்கா. ஸோ 11 இயர்ஸ் வந்து கேப். ஓகே, ஸோ 8 இயர்ஸ்ல இருந்து 11 இயர்ஸ்க்கு ஒரு முறை கண்டிப்பா ஒரு ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் வந்து நடக்கும். ஸோ இந்த சைக்கிள்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ஓவரால் இந்த சைக்கிளுடைய டைம் பீரியட் வந்து 8 இயர்ஸ்ல இருந்து 11 இயர்ஸ்க்கு ஒரு முறை ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் வந்து நடக்கும். இந்த ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ்ல ப்ரைஸ் ஆனது டீப் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ், ஒரு ப்ரைஸோடைய வேல்யூ அதனுடைய ரியல் வேல்யூல இருந்து ரொம்பவே சீப்பான ப்ரைஸ், ரொம்பவே டிஸ்கவுண்டான ப்ரைஸுக்கு வந்து கிடைக்கும். இந்த இடத்துல ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி. ஓகே, இந்த எக்கனாமிக் சைக்கிள்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? எக்கனாமிக் சைக்கிள் தான் சார்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது, மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது 8 இயர்ஸ் டு 11 இயர்ஸ் வந்து ஒரு சைக்கிள் டைம் பீரியட். ஒவ்வொரு 8 இயர்ஸ் டு 11 இயர்ஸ்க்கும் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகும். ஆனால் அந்த கிராஷ் மார்க்கெட்டில் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான், ரொம்ப சீப்பான ப்ரைஸில் நம்ம ஒவ்வொரு ஸ்டாக்கையும் வந்து வாங்க முடியும். ஸோ டோன்ட் ஃபியர் அபவுட் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ். ஓகே, அல்டிமேட்டாக மார்க்கெட்டுடைய இந்த ஃப்ளோவை, இந்த
மார்க்கெட்டுடைய இந்த சைக்கிளை தான் அல்டிமேட்டாக ஃபண்டமெண்டலாகவும் வேரியஸ் மெத்தட் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலயமா கணிக்கிறாங்க. இதில் ஒரு மெத்தட் தான் இப்போ நம்ம பார்த்தது ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட். மார்க்கெட்டுடைய பாட்டமில் ஒரு ஃபார்மேஷன் வந்து நடக்கும், ஒரு பிரேக் அவுட் நடக்கும், அக்யூமுலேஷனில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் வந்து நடக்கும். அந்த பேட்டர்ன்ஸ் பிரேக் அவுட் ஆகும்போது அனதர் ஒரு ட்ரெண்டிங் ஸ்பேஸ் ஆர் எக்ஸ்பென்ஷன் ஃபேஸ் வந்து நடக்கும். அதே போல் இந்த மாதிரி டாப் ஃபோர்ஸ் ரீஜனில் ரிவர்சல் பேட்டர்ன், ஹெட் அண்ட் ஷோல்டரு, எம் பேட்டர்ன் இதெல்லாம் வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்தளவுக்கும் சரி, இண்டிகேட்டரும் சரி, இது எல்லாமே வந்து இந்த சைக்கிளை ஐடென்டிஃபை பண்ணுறது தான். இதை விட இன்னொரு அட்வான்ஸ்ட் மெத்தட்ஸ்னாக்கா வேவ் அனாலிசிஸ்ங்கிறது வந்து எலியாட் வேவ், இந்த மாதிரி வேவ் அனாலிசிஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் இன்னுமே அட்வான்ஸாக இருக்கும். இதில் நம்ம யூஸ் பண்ணுறது தான் பி வேவ் அண்ட் எஸ் வேவ் மெத்தட். அட்வான்ஸாகவும் நம்ம கணிக்க முடியும். ஸோ ஓவரால் இந்த சைக்கிளை பற்றி புரிஞ்சுக்கிட்டு இந்த சைக்கிளுடைய பாட்டம் அண்ட் டாப்பை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இதை ஃபண்டமெண்டலாகவும் நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம். கூகுளில் நிஃப்டி பிஇ ரேஷியோ சார்ட்னு போடுங்க. ஓகே, இதில் டாப் மோஸ்ட் வந்து வாங்க, இந்த தேர்ட் ரோவில் வந்து வாங்க. இப்போ இதில் வந்து பாருங்க, ஃபண்டமெண்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி பிஇ ரேஷியோ இந்த ப்ளூ கலரில் இருக்கா, இது வந்து நிஃப்டி பிஇ ரேஷியோ. கீழே இருக்கு பார்த்தீங்களா, இந்த ப்ரௌன் கலர் இருக்குது நிஃப்டி சார்ட். இப்போ இதனால கவனிங்க, எப்பெல்லாம் நிஃப்டி பிஇ ரேஷியோ 11 ஆர் 11க்கு பிலோவில் வரும்போது ஸ்டாக் மார்க்கெட்டுடைய பாட்டம் ஃபார்ம் ஆகுதா? இந்த இடத்துல பாருங்க, 2003ல் ஸ்டாக் மார்க்கெட்டுடைய பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அங்கிருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி ப்ரைஸ் ஆயிருக்கு. 2000ல் ஃபால் ஆனது, 2003ல் இந்த பாட்டம் மோஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. சரி, இதுக்கு அடுத்து இந்த இடத்துல பாருங்க, பாட்டம் மோஸ்ட்ல வரும்போது 2008ல் நிஃப்டி 15 பிஇ ரேஷியோ 11க்கு பிலோவில் வரும்போது ஒரு ஸ்ட்ராங் ரிவர்சல் ஃபார்ம் ஆயிருக்கா? ஓகே, ஸோ இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து தேர்டு 2019ல் வந்து 17லே மார்க்கெட் வந்து அப்சைட் ரைஸ் ஆயிடுச்சு. ஈவன் 15லையும் அப்சைட் ரைஸ் ஆயிருக்கு. 15, 17லாம் வந்து ஃபேரான வேல்யூ. அதே மாதிரி டாப் மோஸ்ட் ரீஜன்லையும் ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடக்கும். இப்போ இடத்துல பாருங்க, 28 நிஃப்டி 15 பிஇ ரேஷியோ 28 டச் பண்ணும்போது ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகுதா? ஸோ ஃபண்டமெண்டலாகவும் நம்ம இந்த சைக்கிளை ஐடென்டிஃபை பண்ண முடியும், டெக்னிக்கலாகவும் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த சைக்கிளை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் மார்க்கெட்டுடைய ஒரு ஒவ்வொரு ட்ரேடருக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஃபஸ்ட்டு ஒரு ஜாப். ஓகே வியூவர்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.